ஹலோ மக்களே! சிவாயிலே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. கபிலனும் எப்படியாவது அயலி கிட்டேருந்து அந்த ஆதாரத்த எடுக்கணும்னு சொல்லிட்டு அயலியோட ரூமுக்கே வராங்க. அப்படியே கப்போர்ட்ல எல்லாத்தையும் செக் பண்ணும்போது ஒரு கன்ன பார்த்துடுறாங்க. அப்ப கண்டிப்பா இந்த அயலி தான் இந்த வீட்ல இருக்கக்கூடிய போலீஸ்ன்னு கபிலனுக்கு தெரிய வருது. அப்படியே அயலி கிட்ட வந்து நீ தானே அந்த அதிகாரின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ண போகும்போது கரெக்டான சமயத்துல நம்ம அயலியும் அந்த இடத்துல கபிலன் கிட்ட இருந்து கன்ன மாசா வாங்கி நீ திருடன்னா நான் போலீஸ் தாண்டான்னு சொல்லிட்டு நம்ம அயலியும் செமையா கபிலனை வெளுத்து எடுக்கிறாங்க. கரெக்டான சமயத்துல பாவையும் அந்த இடத்துல வந்துறாங்க. அயலியும் ஏதோ சமாளிக்கும் போது பாவையும் அவங்கள்ட்ட இந்த கன்னை வாங்கி வீட்டுல உள்ளவங்க எல்லார்கிட்டயுமே காட்டிடுறாங்க. ஒரு கட்டத்துல அயலி தான் ஏடின்னு தெரிய வருது. அதே சமயத்துல கபிலன் பத்திர உண்மையை நம்ம அயலி நிரூபிச்சாங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். என்னதான் நம்ம அயலி இந்திராணி கிட்ட உண்மையை நிரூபிச்சாலும் கபிலன் மேல இருக்க பாசத்தினால இந்திராணி நம்ம கபிலன் கூட நம்பிக்கையா தான் இருக்காங்க. கபிலா நீ இந்த மாதிரி செய்திருக்க மாட்டேன், எப்படி இருந்தாலும் நான் உன்னை அப்படி வளர்க்கலடா, கண்டிப்பா செங்கோட்டை வேலன் குடும்பத்தோட வம்சம்டா, நீ இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடிய வாய்ப்பே இல்லை, இருந்தாலும் ஏதோ ஒரு கட்டத்துல நீ ஏதாவது பண்ணியிருந்தேன்னா அதை கண்டிப்பா மாத்திக்கோன்னு சொல்லிட்டு இந்திராணியை நம்ம கபிலனுக்கு சார்பா பேசுறாங்க. கபிலனும் இந்திராணி கிட்ட அந்த சிவா உங்களுக்கு தம்பியா இல்லைனா நான் தான் தம்பியான்னு புரிய மாட்டேங்குது, எப்போவுமே இந்த கபிலன் அயலிக்கு தான் நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கீங்கக்கா அப்படின்னு சொன்ன உடனே இந்திராணியும் என்ன கபிலா நீ பேசிகிட்டு இருக்க, புரியாமல் பேசாத, எனக்கு பாவியா நீ எனக்கு கூட கேட்டால் கூட ஃபர்ஸ்ட் நீ தான்னு சொல்லுவேன், அப்படி என்னோட மக மாதிரி நான் உன்னை வளர்த்துருக்கேன், நீ இப்படி ஒரு தப்பு பண்ணுன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் அதை கண்டிக்கக்கூடிய உரிமை என்கிட்ட இல்லையா? அது மட்டும் இல்லாமல் அந்த அயலி ஒரு ஆதாரத்தோட நிரூபிக்கிறா, அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் அவங்க ரெண்டு பேரையும் நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனா அது உன் மேல இருக்க தப்பாயிடாதா? அதே சமயத்துல அவங்க அந்த ஆதாரத்தை வச்சு உன்னை ஏதாவது அதிகாரிகள்கிட்ட மாட்டி விடுறதுக்கு தானே பார்ப்பாங்க கபிலா, அதை எல்லாத்தையுமே புரிஞ்சுதான் நான் இந்த செயலை செய்தேன். அது மட்டும் இல்லாம வீட்டுல உள்ளவங்க யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது, அயலி கிட்ட ஒரு ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லும் போதே கபிலனும் அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு, அப்படி என்ன ஆதாரத்தை அந்த அயலி காட்டுனான்னு கேட்குறாங்க. இந்திராணியா எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது வாட்ச் அந்த இடத்துல இருந்துச்சு, அந்த வாட்சை பார்க்கும்போது எனக்கு தெரியுது அது உன்னோட தானே, அதுவும் நான் உனக்கு பர்த்டேக்கு ப்ரெசென்ட் பண்ண வாட்ச் எப்படி அங்கே போகும் அப்படின்னு கேட்குறாங்க. அதே சமயத்தில் நம்ம கபிலனும் ஆக்டிங்கை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இல்லைக்கா எனக்கும் எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, வீணா என் மேலே பழிய போடணும்னு சொல்லிட்டு தான் இந்த அயலியும் சிவாவும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அயலி தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்திராணியும் நீ சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்குது, ஆனால் அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, ஆனால் அயலிக்கிட்ட எல்லாம் கரெக்டாக இருக்கும்போது நான் என்னடா செய்ய முடியும், நீ கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நிரூபி, அதுக்கப்புறமா நான் உன்னை நம்புறேன்னு சொல்லிட்டு கபிலன் கிட்ட சொல்லிட்டு நம்ம இந்திராணியும் கிளம்பிடுறாங்க. நம்ம கபிலனு பயங்கரமாக குழப்பமா இருக்கு, எப்படியாவது இந்த அயலியை வீட்டை விட்டு துரத்தணும், அவளுக்கு எப்படி இந்த ஆதாரம் கிடைச்சது, சரியான சமயத்தில் அந்த வாட்சை எடுத்துட வேண்டியதான், அதை அப்படியே அக்கா கிட்ட காட்டி இங்கே பாரு அக்கா இந்த வாட்ச் என்கிட்ட தான் இருக்கு, அந்த அயலி வேணும்னு என் மேலே பழிய போட்டுட்டான்னு சொல்லிட வேண்டியதான்னு கபிலனும் நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் செல்வநாயகியும் ரித்திகாவும் பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க. ரித்திகா செல்வநாயகிட்ட வந்து பார்த்தீங்களா இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டில் உங்களுக்காவது ஒரு மரியாதை இருக்கா, எல்லாரும் அந்த இந்திராணியை தானே தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க, இந்திராணி எப்போவுமே அந்த அயலிக்கு தான் சப்போர்ட்டாக பேசிகிட்டே இருக்காங்க, இன்னைக்கு கூட பார்த்தீங்களா அந்த அயலியோட துணி எல்லாமே வெளியில் தூக்கி போட்டேன் வெளியில் போன்னு சொல்லிட்டு, ஆனால் அவள் என்ன செய்தான்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, என் மேலே தானே நியாயம் இருந்துச்சு, கபிலனோட சட்டையை பிடிச்ச அந்த அயலியை விட்டு வச்சிருக்காங்க, ஆனா எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட சத்தம் போட்டாங்க, எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, கொஞ்சமாவது இந்த வீட்டில் உங்களுக்கும் மரியாதை இல்லை எனக்கும் மரியாதை இல்லை, அப்படிப்பட்ட இடத்துல எப்படி நான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகாவும் செல்வநாயகிட்ட சரியா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. செல்வநாயும் சரி நீ கொஞ்சம் பொறுமையா இரு, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம், என்ன பண்றது, நம்ம இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல மாட்டிட்டோமே, எப்படி மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ரித்திகாவும் இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க முடியாத, நீங்க வேணும்னா இந்த வீட்டிலேயே பொறுமையா இருந்துட்டு இருக்குங்க, இந்த இந்திராணி இந்த வீட்டை சேர்ந்தவ கூட கிடையாது, அவளுக்கு தான் மேரேஜ் ஆயிட்டல, அதுக்கப்புறமா எதுக்கு இந்த வீட்டில் என்ன இருந்துட்டு இருக்கா, அதே சமயத்தில் இந்த கபிலன் தான் வாரிசு, அவனுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை இந்த இடத்துல கிடைக்கணும்ல, எல்லாருமே அந்த இந்திராணி சொல்றதை தான் கேட்டுட்டு இருக்கீங்க, இங்கே என்னதான் நடக்குது, உங்களுக்காவது ஒரு மரியாதை இந்த வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செல்வநாயை ரொம்பவே கேட்கவும் செல்வநாயும் சரி எப்படி இருந்தாலும் இந்த இந்திராணியோட ஆட்டத்தை நாங்கள் அடக்கியே காட்டணும்னு சொல்லிட்டு அடுத்த திட்டத்தை போட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சிவாவுக்கு நம்ம உதய பெருமாள் தான் பிளட் கொடுத்துருக்காங்கன்னு தெரிய வருது. அப்படியே நம்ம அயலிக்கிட்ட வந்து
பாத்தியா அப்பாவுக்கு என் மேலே ரொம்பவே பாசம் இருக்க தான் செய்யுது. எனக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே என்கிட்ட பிளட் குடுக்கறதுக்கு வந்திருக்காங்களே, இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் அடிபட்டதுலயும் ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்க தான் செய்யுதுன்னு சொல்லிட்டு, நம்ம சிவாவும் நம்ம அயலி கிட்ட ரொம்பவே உருக்கமா பேசிட்டு இருக்காங்க. அயலியும், "நீங்க இத பத்தி வருத்தமே படாதுங்க. நான் எப்பவுமே உங்க கூட ஆறுதலா இருக்கேன். ஆனா இந்த கபிலன நான் சும்மா விடுற மாதிரியே இல்ல" அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, கபிலனும் எப்படியாவது இந்த அயலி கிட்ட இருக்கக்கூடிய ஆதாரத்த எடுத்தே ஆகணும். அவகிட்ட அந்த ஆதாரம் இருக்க வரைக்கும் நமக்கு தான் ஆபத்து வந்துட்டே இருக்கும். வசமாட்டு அவ ரூம்ல போய் எல்லாத்தையும் எடுத்துற வேண்டியதான்னு சொல்லிட்டு நம்ம அயலியோட ரூமுக்கு வராங்க. அப்படியே அந்த கபோர்ட தொறந்து எல்லாத்தையும் தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்ட்டா அவங்க கையில ஒரு கன் மாட்டுது. என்னடா இது! அயலி கையில ஒரு கன் இருக்குதா? அப்ப இவ தான் இந்த வீட்ல இருக்கக்கூடிய போலீஸான்னு சொல்லிட்டு நம்ம கபிலனுக்கு பயங்கரமா டவுட் வருது. அப்படியே சரி இத எப்படியாவது வீட்ல உள்ளவங்க எல்லார்கிட்டயும் நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது, அயலி அந்த இடத்துல வராங்க. அயலிய கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கபிலனும். "என்ன நீ என்ன மிரட்டலான்னு பார்க்குறியா? உன்னலாம் நான் சும்மாவே விட போறதில்ல. அப்ப இந்த வீட்ல இருக்கக்கூடிய போலீஸ் நீதானா? எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த வீட்டிலேயே இருந்துட்டு நீ எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருப்ப. இப்பவே அக்கா கிட்டயும் எல்லார்கிட்டயும் சொல்லப் போறேன் பாரு" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்துல நம்ம அயலியும் எதுக்குடா இப்ப தேவையில்லாம என்னோட ரூமுக்கு வந்தேன்னு கேட்கும்போது, கபிலனும் ஒரு கட்டத்துல அந்த கன்ன எடுத்து நம்ம அயலியோட நெத்தியிலே வைக்கிறாங்க. "இனிமே உன்ன நான் சும்மா விட போறதில்ல. இப்பவே சுட்டு தள்ளுறேன் பாரு" அப்படின்னு என்னையா ஏமாத்திட்டு இருக்கன்னு சொல்லும்போது, கரெக்ட்டாட்டு நம்ம அயலியும் கபிலனோட கையில இருக்கக்கூடிய கன்ன அப்படியே எடுத்து வாங்கி, "டேய் என்ன உண்மைய கண்டுபிடிச்சிட்டியா? நீ இத திருடன்னா நான் போலீஸ் தானடா. நான் போலீஸ் நீ கண்டுபிடிச்சேன்னா, நீ திருடங்கிற எல்லா உண்மையும் நான் அப்புறமா இந்த வீட்ல சொல்ல வேண்டியது வரும். ஒழுங்கு மரியாதையா அமைதியா இருந்துக்கோன்னு" சொல்லிட்டு நம்ம கபிலன சரியா மிரட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம, "எவ்வளோ தைரியம் தான் எனக்கு முன்னாடி என்னோட ஹஸ்பண்டுக இப்படியெல்லாம் செய்திருப்ப. அப்படி தெரிஞ்சப்புறமும் உன்னோட அக்கானால தான் நான் சும்மா விட்டு வச்சேன். இனிமே எங்களோட வேலையில நீ தலையிட்டேன்னா, அதுக்கப்புறமா நடக்கிறதே வேறன்னு" சொல்லிட்டு கபிலன சரியா நம்ம அயலி மிரட்டுறாங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது கரெக்ட்டா நம்ம பாவி அத பார்த்துடுறாங்க. உடனே அயலி அந்த இடத்துல, "சரி பாவே, நாங்க சும்மா திருடன் போலீஸ் விளையாடிட்டு இருந்தோம்" அப்படின்னு சொல்லும்போது, பாவி அந்த கன்ன அவங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அயலியும் எப்படியாவது அந்த கன்ன எடுத்துறணும்னு சொல்லிட்டு பின்னாடியே பாவைக்கு பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. பாவை ஆனா ஒருத்தர்கிட்டயும் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. உதய பெருமாள்ட்ட போய் அப்படியே காட்டுறாங்க. அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க உதய பெருமாள். என்னாச்சு பாவையோட கையில எப்படி இந்த கன்னு வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு அப்படியே செல்வனாகிட்ட காட்டும்போது உதய பெருமாள் ஷாக் ஆறாங்க. அப்படி ஒவ்வொருத்தட்டையும் நம்ம பாவை காட்டும்போது கடைசியாட்டு இந்திராணிக்கு மேலேயே அந்த கன் எடுத்துட்டு வராங்க. நம்ம இந்திராணிக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. பாவை கிட்ட இருந்து கன்னை வாங்கிட்டு, "பாவை இந்த கன்னை நீ எங்கிருந்து எடுத்துட்டு வந்த?" அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அயலியோட ரூம்ல இருந்து தான் அந்த கன்னு வந்துச்சுன்னு விஷயம் தெரிய வருது. அதை கேட்ட உடனே இந்திராணி அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. இந்த வீட்டில் பல குழப்பங்கள் நடக்குது. அன்னைக்கே அந்த டாக்டர் சொன்னாங்க ஒரு லேடி போலீஸ் தான் சிவாவை அட்மிட் பண்ணாங்கன்னு. நடக்கிற வச்சு பார்க்கும்போது இந்த அயலி தான் அந்த ஏடிங்கிறது தெரிய வருது. அதே சமயத்துல கபிலனுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கான். கண்டிப்பா கபிலன் கெட்டவனா இருந்தா கூட நம்ம இந்திராணி தம்பி பாசத்துல நம்ம கபிலனுக்கு சப்போர்ட்டிவாவே இருக்காங்க. அயலி இப்படி ஒரு ஏடியா இருப்பாங்கன்னு கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கலன்னே சொல்லலாம். ஏடி அயலி செம மாசா கபிலனை சரியா வெளுத்தெடுக்கிறாங்கன்னே சொல்லலாம்.